ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி வக்ரவ பயிற்சி பற்றி விரிவாகவே தெளிவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ சனி கிரகம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட காரகங்களை கொண்டது, என்ன மாதிரி விஷயங்களில் ரியாக்ட் பண்ணும், என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்ன மாதிரி நன்மைகளை தரும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு விரிவாக ஒரு இன்ட்ரோடக்ஷனாக பார்த்துட்டு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜீவனக்காரகர், கர்மக்காரகர், ஆயுளுக்கு காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதிபதி, ஜட்ஜ்மெண்ட், ஒரு நீதி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மனிதனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு எதற்காக பிறந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து என்ன விதமான கர்ம பலன்களை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அந்தந்த காலகட்டத்தில் நீதி தவறாமல் கொடுக்கறது அப்படிங்கிறது சனி பகவானோட கிரகத்தில் ரொம்ப முக்கியமான வேலையாக அவருக்கு இருக்குது. அதனால தான் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்தெந்த விஷயத்தை ரொம்ப நுட்பமாக செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட வாழ்க்கை பாதையை நடத்துறதுக்கு என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும், எதன் மூலமாக வருமானம் வரணும், ஜீவனம் வரணும், எதை வைத்து வாழ்க்கை அவங்க நடத்தணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கவர் நம்ம சனி பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப அதிக நாட்கள் கவனம் செலுத்துகிறார். உங்களோட பிறப்பு நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்காரா இல்லை பலவீனமாக இருக்கிறாரா, எந்த மாதிரி விஷயத்தை அவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சனி பகவானோட திசை அப்படிங்கிறது 19 வருடங்கள். அப்போ ஒரு சுற்று வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். இப்போ சனி பகவானோட பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாதச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி, இந்த பாதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க முதல் சுற்று வர்றவங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கும். இரண்டாவது சுற்றில் அந்த மாதிரி பாதிப்புகளை அதிகமான பாதிப்புகள் இருக்காது. அது ஒரு விஷயம் இருக்க, இப்போ அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, இப்படிப்பட்ட சனியோட பாதிப்புகளில் இருந்துக்கிட்டு எதுவுமே நடக்கலை, எடுக்கிற காரியங்களில் தோல்வி, குடும்பத்தில் பிரிவினை, சண்டை சச்சரவுகள், அது மட்டும் இல்லைங்க, அதே போல் வருமானத்தில் ஒரு தடை, எந்த முயற்சியும் என்னால் எடுக்க முடியல, என்னை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கும் வகையில் இப்போ சனி பகவான் என்ன பண்ண போகிறார், வக்ரகதி அடைய போகிறார். வக்ரகதி அடைதல் அப்படின்னா என்னன்னா இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான் இந்த வக்ரகதியில். அப்போ அவரோட இயல்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒருத்தரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி இயல்புகளை ஏற்படுத்துவார் அப்படின்னா ஒரு தடை, தாமதம், பிடிவாத குணங்கள், ஒரு கடினமான உழைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அந்த மாதிரி கொடுத்து ஒருத்தரோட வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து பக்குவப்படுத்தக்கூடியவராக அவர் வர்றார். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக மந்தத்தன்மையாக செயல்படக்கூடியவர் ரொம்ப வேகமாக இருக்கும். அதே போல் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக இருக்கக்கூடியவர் சுறுசுறுப்பாக செயல்படுவார். அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நேர் ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது வருடம் பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு வருடமும் 4 மாதங்கள் வக்ரகதி அடைவார். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் 2024 இந்த வருடம் எப்போ வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். 4.5 மாதம்னா எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ரகதி அடைகிறார். அப்போ தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா ஆணி 15ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 29ஆம் தேதி வரை
வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, இதுவரையும் நடக்காத விஷயங்கள், எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் இதெல்லாம் நீங்கும். அதே போல் தீராத ஆசைகள்லாம் தீரும், நடக்கும். நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் தொழில் வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாற்றமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசியில் வக்ரகதி அடைகிறார். அப்போ கும்பராசியில் வக்ரகதி அடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் அவரவர் ஸ்தானத்திற்கு ஏற்றார் போல் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மிதுனராசிரியர்களுக்கு இந்த சனி வக்ரவம் என்ன மாதிரி பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வருகிற ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அவர் உங்களுடைய ராசிக்கு 8க்கும் 9க்கும் உடையவராக இருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் அவர் 8க்குடையவராகவும் இருக்கிறாரு. அப்போ இப்படி இருக்கிறது என்ன மாதிரி விஷயங்களை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, 8க்குடையவராக இருந்து 9ல் இருக்கிறதுனாலையும் வக்ரகதி அடைகிறதுனாலையும் இன்னும் பெரிய கெடுதல் இல்லை, நற்பலன்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரோட பார்வை உங்களுக்கு உபஜயஸ்தானங்களில் விழுகிறது. அதாவது 3, 6, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு மற்றும் உபஜயஸ்தானங்களில் அவரோட பார்வை விழுகுது. அந்த பார்வை அனைத்துமே லாபங்களாகவும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளாகவுமே இருக்குது. அப்போ என்ன நடக்கும்னா, ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள் இருக்குது, கடன் இருக்குது, தீரா நோய் இருக்குது. அப்படின்னா இவை அனைத்தும் படிப்படியாக சரியாகக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ரவ பயிற்சி, வக்ரவ பார்வையால் ஏற்படும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பிரச்சனை சரியாகும், வம்பு வழக்குகள் இருந்தால் சரியாகும். அடுத்து வேறு என்ன நடக்கும் அப்படின்னா, நோய்க்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் எங்கே அந்த நோய்க்கு சரியான மருந்து அப்படிங்கிறத தேடி பிடிச்சி எடுத்து சரி பண்ணக்கூடிய நிலைமை உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை தீரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து பாருங்களே, உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி தடைப்பட்ட முயற்சிகள். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த முயற்சிகள்லாம் எடுத்து தடைபட்டிருந்ததோ அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப இலகுவாக நிறைவேறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். லாபஸ்தானத்தை பார்க்குறார். வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன நடக்குதுன்னா, லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. 11ஆம் இடம் இல்லையா, 11ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால என்ன நடக்குதுன்னா, லாபத்தை ரொம்பவே அதிகப்படுத்தி தரப்போகிறார். ஆமாம், எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அசாத்தியமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இதே காலகட்டத்தில் உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் இது இருக்கும். அதே நேரத்தில் மிதுன ராசியை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி பகவானால் பெரும் பாதிப்புக்கு உள்ளானவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லாபமும் முன்னேற்றமும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் வந்த அனைத்து துன்பங்களுக்கும் தீர்வாக இந்த வக்ரவம், சனி வக்ரவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அவரோட வக்ரவ பார்வையாலும் அவர் வக்ரவம் பெற்றதாலும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதில் எந்தவித மாற்றமும் தேவையில்லை. அப்போ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா,
80% நற்பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி அன்பர்கள் அனுபவிக்க போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் 80% நற்பலன்களை மிதுனராசி அன்பர்கள், ஏன்னா மிதுனராசி அன்பர்களுக்கு தான் ஏகப்பட்ட தடை தாமதங்கள், எதில் எடுத்தாலும் நடக்காத ஒரு நிகழ்வு, அதே நேரத்தில் எதுலேயும் ஒரு சக்ஸஸ் இல்லை, திருப்தி இல்லாத ஒரு தன்மை, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து வந்தது. அப்போ மிதுனராசியை பொறுத்த வகையில் எல்லா துன்பத்தையும் அடியோடு அழிக்கும் வகையில் இந்த சனி வக்ரவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வால் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும், பொருளாதாரத்திலும் சரி, முயற்சியிலையும் சரி, உறவுகளிலையும் சரி, எல்லா விதத்திலும் லாபகரமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது இந்த சனி வக்ரவ பயிற்சியால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜீவசாதகத்தை என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களோட ஜாதகத்தை முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரவம் என்பது ஒரு நல்ல பலன்களை அதிகமாக தரக்கூடிய அமைப்பாக உள்ளது. பயன்படுத்திக்க வேண்டியது மிதுனராசி அன்பர்கள். வாழ்த்துக்கள் மிதுனராசி அன்பர்களே.